ஒன்டேரியோ டிக்கெட்ஸ் உங்களோட இன்சூரன்ஸ் ப்ரீமியத்தை என்னென்ன மாதிரியெல்லாம் அஃபெக்ட் பண்ணுன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் ஒன்டேரியோவில் கார் வச்சிருக்கீங்கன்னு சொன்னால் கரெக்டாக இந்த வீடியோ பாருங்கள். இப்போ உங்கள்கிட்ட டிக்கெட் இல்லாட்டியும் ஃப்யூச்சரில் டிக்கெட் ஏதாவது கிடைச்சா என்னென்ன மாதிரியெல்லாம் செய்யணுங்கிற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ இப்போ தேவைப்படாட்டி ஃப்யூச்சரில் தேவைப்படும். வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நான் ஒன்டேரியோவில் லைசன்ஸ் இன்சூரன்ஸ் புரோக்கர். இன்சூரன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் டிக்கெட் என்னென்ன மாதிரியெல்லாம் உங்களோட இன்சூரன்ஸ் எஃபெக்ட் பண்ணுங்கிற விஷயத்தை தான் சொல்ல போகிறேன். நான் வந்து லீகல் அட்வைஸரோ ஒரு லோயரோ இல்லை, பட் இன்சூரன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் டிக்கெட் என்னென்ன மாதிரி உங்கள் இன்சூரன்ஸ் ப்ரீமியத்தை அஃபெக்ட் பண்ணுங்கிறத மட்டும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சிலங்க நினைச்சிட்டீங்க ஒன்டேரியோவில் எடுக்கிற எல்லா டிக்கெட்டுமே உங்கள் இன்சூரன்ஸ் ப்ரீமியத்தை பாதிக்கும்னு சொல்லி. நார்மலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்க்கிங் டிக்கெட்ஸும் கேமரா டிக்கெட்ஸும் உங்களோட இன்சூரன்ஸ் ப்ரீமியத்தை எஃபெக்ட் பண்ணாது. ஏண்டா பார்க்கிங் டிக்கெட் காருக்கு தான் கிடைக்கும், அதே மாதிரி கேமரா டிக்கெட்டும் உங்களோட காருக்கு தான் கிடைக்கும். அந்த காரை அந்த டைமில் யார் ட்ரைவ் பண்ணினாங்கன்னு சொல்லி இந்த ரெண்டு டிக்கெட்லேயும் இதாகாது, என்ன அப்டேட் ஆகாது. ஆனால் போலீஸ் உங்களை இது செஞ்சு ஸ்டாப் பண்ணி ஒரு டிக்கெட் ஒன்று உங்களுக்கு போலீஸ் தரேன்னு சொன்னால் அது பார்த்தீங்கன்னு சொன்னால் டிரைவருக்கு தான் போலீஸ் டிக்கெட் கொடுப்பாரு. ஸோ போலீஸ் டிரைவரு டிக்கெட் கொடுக்குறதால அந்த டிரைவர் நீங்கிறதால உங்களோட ப்ரீமியத்தை அந்த டிக்கெட்ஸ் எஃபெக்ட் பண்ணும். இப்படி போலீஸ் கொடுக்குற டிக்கெட்டில் ஃபேமஸாக இருக்கிற பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்பீடிங் டிக்கெட் இருக்குது, அடுத்தது ஸ்டாப் சைனில் நிற்காமல் போகிற டிக்கெட் இருக்குது, அப்படின்னு சொன்னால் ஸ்டண்ட் டிரைவிங், அப்படி ட்ரிங்க் அண்ட் டிரைவ் அல்லது ஹிட் அண்ட் ரன். இப்படி டிக்கெட்ஸில் பல வகையான டிக்கெட்ஸ் இருக்குது. அதில் சில டிக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் மைனர் கன்விக்ஷன், சில டிக்கெட் பார்த்தீங்கன்னு சொன்னால் மேஜர் கன்விக்ஷன் சொல்லி கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. ஆனால் டிக்கெட் எடுத்தீங்கன்னு சொன்னால், அதாவது போலீஸ்கிட்ட இருந்து டிக்கெட் எடுத்தீங்கன்னு சொன்னால் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் அதை கட்டாயம் ரேட் பண்ணுவாங்க. சில இன்சூரன்ஸ் கம்பெனி சில டிக்கெட்ஸை 3 வருஷத்துக்கு ரேட் பண்ணுவாங்க. சில இன்சூரன்ஸ் கம்பெனி அதுக்கு கூட மேஜர் டிக்கெட் எல்லாம் இருக்கும்னு சொன்னால் அதை விட கூடுதலாகவும் ரேட் பண்ணுவாங்க, ஒவ்வொரு இன்சூரன்ஸ் கம்பெனியை பொறுத்தது. நார்மலாக உங்களுக்கு டிக்கெட் ஒன்று வந்துட்டு அது கன்விக்ட் ஆகிட்டுன்னு சொன்னால் இன்சூரன்ஸ் உங்களோட டபுள் அப்படி சொன்னால் ட்ரிபிள் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதுக்கு பிறகு நீங்கள் என்ன ஹை ரிஸ்க் டிரைவராக மாறிடுவீங்க. உதாரணத்துக்கு இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் லோ ரிஸ்க் டிரைவர், ஹை ரிஸ்க் டிரைவர்னு சொல்லி பிரித்து தான் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. உங்களுக்கு டிக்கெட் எதுவுமே இல்லைன்னு சொன்னால் நார்மலாக லோ ரிஸ்க் டிரைவர் கேட்டகரிக்குள்ள தான் இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு டிக்கெட் வந்துட்டுன்னு சொன்னால் மோஸ்ட் ஆஃப் த டைம் உங்களை ஹை ரிஸ்க் டிரைவராக தான் கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. ஹை ரிஸ்க் டிரைவராக கேட்டகரைஸ் பண்ணால் ரெகுலர் இன்சூரன்ஸ் ப்ரொவைட் பண்ணுற இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களுக்கு இன்சூரன்ஸ் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. அப்படி ப்ரொவைட் பண்ணுறதுனாலும் நீங்கள் நார்மலாக பே பண்ணிட்டு இருக்கிற ரேட்டை விட நீங்கள் உங்களோட டிக்கெட் எடுத்தது பிறகு உங்களோட ரேட் 2 மடங்கு இல்லாட்டி 3 மடங்கு கூடும். உதாரணத்துக்கு நீங்கள் ஆல்ரெடி $400 பே பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் டிக்கெட் எடுத்தது பிறகு உங்களோட இன்சூரன்ஸ் ப்ரீமியம் $1000 தாண்டி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, இல்லாட்டி அப் டு $1000 வரைக்கும் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்கு பிறகு நீங்கள் டிக்கெட்டை மோகேஜ் பே பண்ணுற மாதிரி பே பண்ணிட்டு இருக்கணும். அதாவது நாட் டிக்கெட், இன்சூரன்ஸ் மோகேஜ் பே பண்ணுற மாதிரி பே பண்ணிட்டு இருக்கணும். இப்போ நார்மலாக இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் பே நவ் கெட் த பெனிஃபிட் லேட்டருங்கிற கன்செப்டில் தான் ரன் ஆகும். இப்போ மற்ற இடங்கள்லாம் நீங்கள் ஒரு பேமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடனே பொருள் கிடச்சிடும். ஆனால் இன்சூரன்ஸுங்கிறது மட்டும்தான் ஃப்யூச்சரில் நடக்க போகிற ஒரு விஷயத்துக்கு இன்றைக்கி நம்ம பே பண்ணுறோம். அந்த விஷயம் நடக்கலாம், நடக்காமல் போகலாம். அதாவது உங்களுக்கு ஏதாவது கிளைம் வந்தால் உங்களை கிளைமை தாரதுக்காக தான் நம்ம இன்றைக்கி பே பண்ணுறோம், ரைட்? ஸோ ஃப்யூச்சரில் உங்களுக்கு கிளைம் வருமா இல்லையாங்கிறது தெரியா. ஸோ இதை எப்படி ரேட் பண்ணாங்கன்னு சொன்னால் ஒரு ஏரியாவில் இருக்கிற ஒரே கேட்டகரியில் இருக்கிற நிறைய பேருக்கு என்ன மாதிரி நடக்குது, அதாவது எத்தனை ஆக்சிடென்ட் நடக்குது ஒரு ஏரியாவில், எத்தனை இதுகள் நடக்குது, என்ன களவுகள் நடக்குது, எத்தனை வெண்டலிசம் அது இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி எல்லாத்தையும் ஒரு ஏரியாவாக பிரித்து தான் நார்மலாக ரேட் பண்ணி அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா டிரைவருக்கும் ப்ரீமியத்தை அதுக்கேற்ற மாதிரி தான் தீர்மானிப்பாங்க இன்சூரன்ஸ் கம்பெனி. இப்போ உங்கள்கிட்ட இதை மாதிரி ஏதாவது போலீஸ் டிக்கெட்டுகள் வரும்னு சொன்னால், உதாரணத்துக்கு ஸ்பீடிங் டிக்கெட் உங்களுக்கு கிடைக்குதுன்னு சொன்னால் இன்சூரன்ஸ் கம்பெனியோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் ஒரு தரம் ஸ்பீட் பண்ணி போலீஸ்கிட்ட பிடி வர்றீங்கன்னு சொன்னால் எதிர்காலத்திலே நீங்கள் ஸ்பீட் பண்ணி போலீஸ்கிட்ட பிடி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ எதிர்காலத்துலேயும் இதே மிஸ்டேக் நீங்கள் செய்வீங்கன்னு சொல்லி தான் அவங்க உங்களை ரேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி நீங்கள் கேர்லெஸ் டிரைவிங் ஃபோன் பார்த்துட்டு போய் போலீஸை பிடி வரீங்கன்னு சொன்னால் எதிர்காலத்துலேயே நீங்கள் ஃபோன் பார்த்துட்டு டிரைவ் பண்ணுறது சான்ஸ் இருக்குது. அப்படிங்கக்குள்ளே ஆக்சிடென்ட் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி கூட, அதனால் நீங்கள் ஒரு ஹை ரிஸ்க் டிரைவர்னு சொல்லி கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. இதுதான் இல்லை இருக்கிற பிரச்சனை. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கும்னு சொன்னால் தயவு செய்து ப்ரே பண்ணிக்கொள்ளுங்க, போலீஸ்கிட்ட மட்டும் டிக்கெட் வாங்கிடக்கூடாதுன்னு சொல்லி. இப்போ என்கிட்ட வார கிளைண்ட்ஸ்லேயும் போலீஸ் டிக்கெட் இருக்கும்னு சொன்னால் ஐ ஃபீல் ரியலி பேட் அபவுட் தெம். நான் போட்டாலும் எங்களோட கோடிங் சாஃப்ட்வேரில் போட்டால் அவங்க நார்மலாக பே பண்ணிட்டு இருக்கிற ரேட்டை விட 2 மடங்கு 3 மடங்கு ரேட் தான் வரும். அநேகமான டைம் நார்மலாக இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் அவங்களுக்கு இன்சூரன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்கே அலோவ் பண்ண மாட்டாங்க, விரும்ப மாட்டாங்க. இப்போ ஏதோ உங்களோட கஷ்டகாலம் ஏதோ ஒரு டிக்கெட் ஒன்று கிடைச்சிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். டிக்கெட் கிடைச்ச உடனே ஈவந்தோ உங்களில் 100% பிழை இருக்கி இல்லைங்கிறது ரெண்டாவது விஷயம். ஒரு போலீஸ் உங்களுக்கு ஒரு டிக்கெட் தந்துட்டேன்னு சொன்னால் ரைடவே அதை பே பண்ணாதீங்க. இப்போ உங்களுக்கு டிக்கெட் கிடைச்சா 3 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று அவடத்தையே நான் கில்ட்டின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு பே பண்ணுறேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏர்லி ரெசல்யூஷன்.
ஏர்லி ரெசல்யூஷன்னா நீங்கள் ஒரு அங்கே இருக்கிற ஒரு ஆளோட போய் பேசுகிற ஓகே எனக்கு இது கன்ஃபியூஸாக இருக்குது என்னில் 100% பிழையா இல்லையான்னு சொல்லி எனக்கு ஒரு கன்ஃபியூஸாக இருக்குது எனக்கு கொஞ்சம் பார்க்கணும்னு சொல்லி திரும்ப அவங்களோட கேமரா அப்படி இல்லாட்டி அந்த போலீஸோட கேமராவோட ரெக்கார்டு அது இதெல்லாம் போட்டு அவங்க பார்த்து செக் பண்ணி ஓகே நீங்கள் உண்மையிலேயே கில்ட்டியா இல்லையான்னு சொல்லி ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகிற ஓகே பேச்சுவார்த்தை நடத்தி அப்படி உண்மையிலேயே நீங்கள் கில்ட்டின்னு சொல்லி அவங்க ப்ரூவ் பண்ணினா நீங்கள் அதுக்கு பிறகு என்ன செய்யலாம் ரிக்வஸ்ட் மாதிரி ஓகே எனக்கு இந்த ஃபைனை குறைச்சி தரீங்களான்னு சொல்லி ஃபைனை குறைச்சி கேட்கலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு ஏதாவது டிமெரிட் பாயிண்ட் வந்துருக்குன்னு சொன்னால் அது பெரிய ஒரு மேஜர் இதாகி உங்களுக்கு டிமெரிட் பாயிண்ட் இருந்தால் அந்த டிமெரிட் பாயிண்ட்டை குறைப்பீங்களான்னு சொல்லி நீங்கள் நெகோஷியேட் பண்ணலாம் ஓகே இந்த ஏர்லி ரெசல்யூஷனில் நெகோஷியேட் ஈவன் உங்களோட சைடில் போல இருந்தாலும் ஒன்று ஃபைனை குறைச்சி கேட்கலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு டிமெரிட் பாயிண்ட் அது இதெல்லாம் குறைச்சி கேட்டு நெகோஷியேட் பண்ணலாம் அடுத்தது உங்களோட ஃபைன் பே பண்ணுற இது டேட்டை கூட நீங்கள் ஃபியூச்சர் டேட் போட்டு கேட்கலாம் இப்போ உதாரணத்துக்கு இப்போ உங்களோட ஃபைன் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1000 லைக் ஒரு உதாரணத்துக்கு ஒரு $600 வைங்களேன் $600 நீங்கள் போய்த்தீங்க ஆனால் உண்மையிலேயே உங்களை பிள்ளரிக்குன்னு சொல்லி முடிவாயினாலும் நீங்கள் கேட்கலாம் இந்த ஃபைனை குறைச்சி ஒரு $200 குறைச்சி தாங்க ப்ளஸ் இப்போ பே பண்ணாமல் ஒரு 6 மந்த்தில் பே பண்ணுற மாதிரி எனக்கு மாற்றித்தாங்கன்னு சொல்லி அவங்களோட நெகோஷியேட் பண்ணலாம் மோஸ்ட் ஆஃப் த டைம் நெகோஷியேஷனில் உங்களுக்கு அப்படி குறைச்சி தந்து ப்ளஸ் உங்களுக்கு நிறைய பே பண்ணுறது நிறைய டைம் தரதுக்கும் சான்ஸ் இருக்குது அப்படி இல்லைன்னு சொன்னால் மூணாவது ஒரு ஆப்ஷன் இருக்குது ட்ரையல் ஸோ ட்ரையல் என்னென்னு சொன்னால் உங்களுக்கு 100% நம்பிக்கை இருக்குது உங்களில் பிழை இல்லை ஓகே ஆனால் பிள்ளையாக தான் உங்களுக்கு டிக்கெட் கிடச்சிட்டிங்கன்னு சொன்னால் நீங்கள் ட்ரையலுக்கு போய் ஃபைட் பண்ணலாம் ஆனால் இன்சூரன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் உங்களுக்கு தர சஜஷன் என்னென்னு சொன்னால் உங்களுக்கு டிக்கெட் கிடைச்ச உடனே அதை தயவுசெய்து பே பண்ணாதீங்க நீங்கள் டிக்கெட் கிடைச்ச உடனே பே பண்ணுவீங்கன்னு சொன்னால் அது அர்த்தம் என்னென்னு சொன்னால் நீங்கள் கன்விக்ட் ஆகுறீங்க அதாவது நான் தப்பை ஒத்துக்கிறேன்னு சொல்லி கன்விக்ட் ஆகுறீங்க நார்மலாக இன்சூரன்ஸ் நாங்கள் ரேட் பண்ணக்குள்ளே உங்களுக்கு டிக்கெட் கிடைச்ச ரேட்டை நாங்கள் போட மாட்டோம் எப்போ கன்விக்டடோ அந்த ரேட்டை தான் போடுவோம் இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு டிக்கெட் கிடைச்ச உடனே நீங்கள் ஓகேன்னு சொல்லிவிட்டு பே பண்ணீங்கன்னு சொன்னால் அந்த டே உங்களுக்கு கன்விக்டட் ஆகிடும் அந்த டேயிலேருந்தே நீங்கள் ஹை ரிஸ்க் டிரைவராக கேட்டகரைஸ் பண்ணிக்குள்ளே வந்துடுவீங்க அப்போ உங்களோட இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கூடும் ஏதோ ஒரு பிரச்சனை வரும் ஆனால் நீங்கள் ஏர்லி ரெசல்யூஷனுக்கு நீங்கள் போடுவீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த ஏர்லி ரெசல்யூஷனை ரிவ்யூ பண்ணி உங்களை பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்றதுக்கு சில மாதங்கள் ஆகலாம் சில நேரம் வருடங்கள் கூட ஆகலாம் உதாரணத்துக்கு நீங்கள் 2025 உங்களுக்கு டிக்கெட் கிடைக்குது அது ஏர்லி ரெசல்யூஷன் போட்டிங்கன்னா மேபி 2026 தான் உங்களுக்கு கோர்ட் ஹியரிங் வரலாம் ஸோ அப்போ அந்த ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு டிக்கெட் இருக்கும் டிக்கெட் இல்லாமல் போகாது ஆனால் பார்த்தீங்க சொன்னால் கன்விக்டடாக இருக்காது ஓகே அது நம்ம விஷயம் ஃபைனல் ஸ்டேஜுக்கு நம்ம வரலைங்கிறதால அது வரைக்கும் உங்களோட இன்சூரன்ஸில் எந்த பாதிப்பும் வராது அப்போ உங்களுக்கு ஒரு வருஷம் டைம் கிடைக்கும் ஓகே ஸோ அதுக்குள்ளே உங்களோட இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கூடாது ஏன்னா கன்விக்டட் டேட் கொஞ்சம் தள்ளி போகிறதால மூணாவது பெனிஃபிட் என்னன்னு சொன்னால் நீங்கள் உங்களுக்கு கிடைச்ச டிக்கெட்டை அமௌண்ட்டை குறைக்கலாம் அடுத்தது அதோட பேமெண்ட் டைமை கூட்டி எடுக்கலாம் இன்னும் அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களோட டிமெரிட்ஸ் பாயிண்டில் என்ன இருக்குன்னு சொன்னால் அதை கதைச்சி கூட அதை கேன்சல் பண்ணுறதுக்கு நிறைய உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும் ஏர்லி ரெசல்யூஷனுக்கு போட்டால் அநேகமாக நகல் இப்போ நான் கதைக்கக்குள்ளேயும் சொல்லுவாங்க எனக்கு டிக்கெட் ஒன்று நினச்சிங்கன்னா உடனே பே பண்ணிட்டுன்னு சொல்லுவாங்க ஸோ நீங்கள் உடனே பே பண்ணுறதால உடனே நீங்கள் கில்ட்டி ஆகிறீங்க கில்ட்டி ஆகின உடனே உங்களுடைய இன்சூரன்ஸ் ப்ரீமியம் எகிரிடும் ஸோ நவ் யூ நோ டிக்கெட் உங்களுக்கு கிடைக்கப்படான்னு சொல்லி வேண்டிக் கொள்ளுங்க டிக்கெட் கிடைக்கிற மாதிரி எந்த விதமான தப்புகளையும் பண்ணாதீங்க தச்சேலாம் ஏதோ ஒரு மிஸ்டேக்கில் டிக்கெட் கிடைச்சிட்டுன்னு சொன்னாலும் ஏர்லி ரெசல்யூஷன் பொறுத்து கொஞ்சம் டைமை பை பண்ணிக்கொள்ளுங்க அடுத்தது பேசி நீங்கள் எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறீங்க நீங்கள் எந்த அளவுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணிங்கிற பொறுத்து உங்களோட கன்விக்ஷன் அந்த சிவியாரிட்டி குறையும் ஓகே பெரிய ஒரு கன்விக்ஷன் ஆகிறத குறைச்சி எடுக்கலாம் எப்போ அவங்களோட போய் பேசக்குள்ள அது அங்கே இருக்கிறார்கள் எப்படி அவரை பேசி நெகோஷியேட் பண்ணிங்கிறத பொறுத்து இருக்குது இப்போ உங்களுக்கு விலகிருக்கும் எல்லா டிக்கெட்டுமே இன்சூரன்ஸ் ப்ரீமியத்தை அஃபெக்ட் பண்ணாது அப்படி இன்சூரன்ஸ் ப்ரீமியத்தை அஃபெக்ட் பண்ணுற டிக்கெட்டுன்ற கேட்டகரி என்ன அப்படி உங்களுக்கு டிக்கெட் கிடைச்சாலும் என்ன மாதிரி அதை அணுகணும்னு சொல்லி எல்லா விஷயமும் கிளியர் ஆகிடுங்கன்னு சொல்லி நம்புகிறேன் நான் ஒன்டேரியோவில் லைசன்ஸ் இன்சூரன்ஸ் புரோக்கர் உங்களுக்கு ஏதாவது ஒன்டேரியோவில் கார் ஒன்று வாங்க போகிறீங்கன்னு சொன்னாலோ அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களோட ரினியூவல் இன்னொரு 10-15 நாளுக்குள்ளே வருதுன்னு சொன்னாலோ நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ணலாம் 30+ கம்பெனிஸில் செக் பண்ணி பெஸ்ட்டான இன்சூரன்ஸ் ரேட் உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணுவேன் என்ன கான்டாக்ட் பண்ணுற டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் இந்த நேமில் இருக்குது அப்படி பயோவில் இருக்குது அப்படி இல்லைன்னு சொன்னால் எனக்கு டிரெக்ட் மெசேஜ் பண்ணிங்க சொன்னால் ஆட்டோ ரிப்ளையாக வரும் பை